Okay, cool. Yeah. Thank you so much, guys. Uh, so last I started saying that, okay, 5 years or 10 years down the line, if someone is coming to our channel to watch these videos, so hi to you. Uh, so um, so this week we'll be discussing the 1978 Tamil film Aval Appadithan, directed by C.Rudraiah, starring Kamal, Rajni, and Sripriya. Um, so, okay. So, who wants to go first? Suraj, போங்க ஓகே நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே எனக்கு வந்து இந்த படம் இப்படி ஒரு படம் இருக்குன்னு தெரிஞ்சதே வந்து இந்த கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படத்துல தம்பிராமையா அவங்க எல்லாம் சேர்ந்து பேசும்போது ஒரு நிறைய படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த படத்தை பத்தி பேசுவாங்க. அதுல அந்த சீன் வந்து பிளே ஆகும். அந்த ரஜினி வந்து சொல்றது சமத்துவத்துக்கு ஆணும் பெண்ணும் சமமா இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த சீன் வந்து பிளே ஆகும். அதை வச்சு அது பார்த்துதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த படம் அப்பவே பார்த்தது. ஸோ அப்பவே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது வந்து ஒரு இப்ப பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட 45 இயர்ஸ் ஆயிடுச்சு, இல்ல 45 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு அட்வான்ஸ், அதாவது கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சு இப்ப கூட அந்த பேசுற டைலாக்ஸ் அதெல்லாம் வந்து ரெலவெண்டா இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து எனக்கு டைலாக்ஸ் தான் மெயின்லி, இந்த படத்தோட டைலாக்ஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது தவிர ஸ்ரீபிரியாவோட அந்த கேரக்டரைசேஷன் எனக்கு பிடிச்சது. அந்த போல்டான ஒரு கேரக்டர்ல அவ பக்காவா இருந்தா. அப்புறம் கமல் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப டோன் டவுனா ரொம்ப அமைதியா நடிச்சு நான் பெருசா பார்த்தது இல்லை. ஸோ அதுவே எனக்கு வந்து புதுசா இருந்தது. பட் என்னதான் கமல் இருந்தாலும் ரஜினி வர ஃப்ரேம்ல ரஜினி தான் வந்து ஸ்கோர் பண்ற மாதிரி இருந்தது எனக்கு. ரஜினியோட அந்த மேனரிசம், அந்த அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், அதெல்லாம் வந்துட்டு சூப்பரா இருந்தது. அதுல அந்த ஒரு ஒரு தியேட்டர்ல இருந்து நடந்து வர மாதிரி ஒரு சீன் வரும். அது ரிப்பீட்டடா வந்து பிளே ஆகும். அது வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா அந்த பழைய காலத்து ரஜினி வந்து எப்பவுமே கெத்துதான், அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் பாட்டு, அந்த உறவுகள் தொடர்கதை பாட்டுலாம் வந்து லிரிக்ஸும் சரி சூப்பரா இருந்தது. அந்த அது லிரிக்ஸ் வந்து கங்கை அமரன் அப்படிங்கிறத நான் பார்த்தேன். ஓஹோ. பட் ஏன், ஆமா. ஸோ பட் ஏன் வந்து இவரு 2 படத்துக்கு அப்புறம் படம் எடுக்கல அப்படிங்கிறதா, இது படம் ஓடலன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. அது ஒரு காரணமா இருக்கலாம். பட் இவர் ஏன் படம் எடுக்கல அப்படிங்கிறது எனக்கு புரியல. இன்னும் நிறைய படம் எடுத்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. மற்றபடி எனக்கு அந்த சினிமாட்டோகிராஃபில நிறைய இடத்துல ஒரு மாதிரி ரொம்ப இருட்டா இருந்தது. அந்த மொட்டை மாடியில அவங்க பேசுற சீன்லாம் வந்துட்டு ஸ்ரீபிரியாவே தெரியல. அது ஏன் இன்டென்ஷனலா அப்படி எடுத்தாங்களா, இல்ல அது ஏதாவது வேற ஏதாவது இல்ல நம்ம பாக்குற பிரிண்ட் அப்படியா, அந்த மாதிரி ஒரு அது ஆக்சுவலா நல்லா இருந்தது. பட் பல இதுல அவ இருக்கிற மாதிரியே தெரியல, கமல் மட்டும்தான் தெரியுறாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய இது இருந்தது. பட் அப்புறம் அந்த டாக்குமெண்ட்ரி அவங்க எடுக்கிறது அதெல்லாம் வந்துட்டு ரியலா எடுத்ததுன்னு நினைக்கிறேன். அது வந்து அவங்க பேசுறது எல்லாம் வந்து நடிக்கிற மாதிரியே தெரியல. சும்மா ஒரு மைக் போய் நீட்னா எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி ரொம்ப ரியலான ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருந்தது அந்த கடைசியில வர அந்த டாக்குமெண்ட்ரி. அப்புறம் வந்து அந்த எஸ் ஜானகியை வந்து பேட்டி எடுக்கிறதா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் கடைசி வரைக்கும் காட்டவே இல்லைல்ல. எனக்கு அது வந்து அது என்னன்னு புரியல. எதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஜானகியை பார்க்க போறேன், ஜானகியை பார்க்க போறேன் அப்படின்ட்டு. அந்த ஒரு டயலாக்காக தான். என்ன டைலாக்? யாரு மச்சான பாத்தீங்களா ஜானகி யாருன்னு, இல்ல எனக்கு சிங்காரவேலனை ஜானகி தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதில் சொல்லுவாங்க. சோ அந்த அந்த ஒரு டயலாக்காக தான் ஐ திங்க் தட் ஹோல் திங் இஸ் ஃபார் தட் ஒன்லி. ஓகே ஓகே. ஸோ எனக்கு ஓவராலா படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க அந்த சொன்னீங்கல்ல ரஜினி, இது இன்ட்ரெஸ்டிங் திங் which has come down across the generation between in Rajini and Kamal films. என்னன்னா, so any film which Rajini and Kamal had acted before, அதுல பாத்தீங்கன்னா கமல் would be the soft guy and Rajini would be an eccentric. அண்ட் பொதுவா இல்ல கமல் நல்லவன் ரஜினி கெட்டவன் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இப்ப எந்த படம் அதுல எடுத்து பார்த்தாலும் ரஜினி தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், சரியா? பட் அட் தட் டைம் கேர்ள்ஸ் வேர் ஸ்வினிங் ஓவர் கமல் ஈவன் ஃபார் திஸ் ரோல். இதுல கூட இதுல யாருக்கட்டும் எந்த படமா இருக்கட்டும், இந்த படத்துல கூட இந்த பிரைம் ஃபோக்கஸ் வாஸ் கமல் ஒன்லி இந்த ரோல். ஆனா இப்போ இந்த படம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் ரோல் வந்து ரஜினி ரோல் தான். அது எந்த இடத்துல அது கரெக்டா அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நம்ம ஆஸ் அன் ஆடியன்ஸ் வி ஹவ் ஸ்டார்டட் வாட்சிங் தி
ரஜினி டைப் ஆஃப் ரோல்ஸ் ஸ்டார்டட் லைக்கிங் ரஜினி டைப் ஆஃப் ரோல்ஸ்ங்கிறது தெரியல. அந்த ஃபேஸ் வந்து அதுல இருந்து தான் மாறிச்சு ஆக்சுவலா. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இப்போ மாறிச்சு. இப்ப பாக்கப்போ அப்படி தெரியுது. நினைத்தாலே நிற்கும் கூட பாத்தீங்கன்னா இட்ஸ் கிளியர் கட் எவிடென்ட் தட் கமல் இஸ் ஹீரோ. ரஜினி வாஸ் எக்ஸ்ட்ரா அடிஷனல். ஆனா பார்த்தா ஃபுல்லா ரஜினி சீன்ஸ் தான் ஒர்க் ஆகும். கமல் சீன்ஸ் வந்து இதுல நார்மலா கமல் சீன்ஸ் தான் ஒர்க் ஆகும். இந்த எல்லா மூவிஸ்லயும் அப்படியா? கமல் தான் ஒர்க் ஆகும். ஆமா, எனக்கு ரஜினி I'm happy. பெருசா ஆ எனக்கு அதான் நீ சொல்றது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. எப்பயுமே எனக்கு கமல் தான் ஒர்க் ஆகும். Actually, it was intended to make like that. கமல் நல்லவன், ஈவன் ரஜினி செய்த சைட் கிக் ஆர் வில்லன் அப்படிதான் பண்ணது. பட் எதுல இருந்தா எல்லாம் சின்ன ரோலா ரஜினியா இருந்தா கூட ரஜினி தான் கிளீனா ஸ்கோர் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். கமல் வந்து சும்மா நல்ல பையனா இருக்கு. இந்த நல்ல பையனா இருக்கிறதுக்கு எதுக்கு எவ்வளவு பெரிய ஹீரோ, அந்த மாதிரி ஒரு தாட் தான் இப்போ படத்துல நாம பார்த்தா வரும் ஜென்ரலா. இப்ப நம்ம நார்மலா இப்ப பெரிய படம்லாம் எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு டார்க் நைட்டு ஆர் ஈவன் இந்த நம்ம தனி ஒருவன்லாம் எடுத்துக்கிட்டோம்னால தனி ஒருவன்னா அரவிந்த் சாமி பத்தி தான் பேசணும். டார்க் நைட்னா ஈவன் தோ இட்ஸ் அ பேட்மேன் ஃபிலிம், ஈவன் தோ இட்ஸ் அ நோலன் ஃபிலிம், ஈவன் தோ இட் ஹாஸ் கிறிஸ்டியன் பேல் ஹூ இஸ் மேட் டு லுக் டிஃபரெண்ட் இன் எவ்ரி அதர் ஃபிலிம், நம்ம பேசுறது ஹீத் லெட்ஜரை பத்தி தான். அந்த மாதிரி இட் ஹாஸ் பிகம் லைக் திஸ். ஃபார் சம் ரீசன் வி ஹவ் ஸ்டார்டட் லைக்கிங் இந்த மாதிரி ரோல்ஸ். அதனால இப்ப ரஜினி பிடிக்குது. பட் இட் வாஸ் நாட் இன்டெண்டட் டு மேக் அஸ் டு க்ளோரிஃபை ரஜினி. இட் வாஸ் மேட் ஃபார் கமல். அண்ட் இந்த படம் வந்து ஆக்சுவலா நான் இந்த படத்தை பார்த்ததோட இந்த படத்தை பத்தி படிச்சதுதான் அதிகம். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் அபவுட் திஸ் ஃபிலிம். அண்ட் ருத்ரையா இஸ் சச் அன் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். See, if you are reading Bharadwaj Rangan, there are 2 articles which are penultimate in his writing. Okay, ஒன்னு இந்த ருத்ரையா பத்தி ஒரு ஆர்டிகல், ஒன் டைம் வண்டர்னு எழுதுறாரான்னு தெரியல. அந்த ஆர்டிகல் பேர் டூ ஃபிலிம் வண்டர். ஓகே, அந்த அது ஒரு ஆர்டிகல் எழுதியிருப்பாரு. அப்புறம் விக்ரம் பத்தி ஒரு ரொம்ப பெரிய ஆர்டிகல். அந்த 2 ஆர்டிகல் வேற லெவல்ல இருக்கும். இந்த 2 ஆர்டிகல்ல சான்ஸே இல்ல. மனுஷனா கூட நீங்க லிங்க் இருந்தா குரூப்ல போட்டு அனுப்புறேன். அது கூகுள் பண்ணாலே வந்துரும். நான் அனுப்புறேன். மெயின் குரூப்லயே போடுறேன் நான். இது வந்து பண்ணும். சோ அது படிச்சுட்டு தான் வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு தோணும் இல்ல, நம்ம படம் இது இப்போ ருத்ரையா மாதிரி ஆளு பயங்கரமா படம் எடுத்துட்டாரு. ஆக்சுவலி இட் வாஸ் நாட் அ ஃபிளாப். ஐ திங்க் இட்ஸ் சூப்பர் ஹிட் நினைக்கிறேன். இட் வாஸ் சூப்பர் ஹிட், ஆர் அட்லீஸ்ட் இன் கிரிட்டிக்கல் சர்க்கிள்ஸ் இட் வாஸ் லைக் இட் வாஸ் த பினக்கிள். ஃபிலிம் இன்ஸ்டியூட்லாம் இந்த படத்தை பத்தி தான் பேசுவாங்களாம் எப்பவுமே. சரியா, அந்த மாதிரி இருந்துச்சு இந்த படம். நம்ம நினைப்போம் இப்போ நம்ம ஃபிலிம் மேக்கர் ட்ரை பண்ணோம், ஆக முடியல. ஓகே, வேலை இருக்கு, சம்பளம் இருக்கு, அட்லீஸ்ட் ஃபேமிலி எல்லாம் இருக்கு, ஒழுங்கா போயிட்டு இருக்கு. ஃபிலிம் மேக்கர் ஆகி எவ்வளவு சக்சஸ் ஆனவனே ஒரு படத்துல போயிட்டான் பாரு. அது பொதுவா அப்பா சொல்லுவாங்க எல்லார் வீட்லயும். இல்லைன்னா நம்மளுக்கே தோணிடும். சரியா, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணவன் இவ்வளவு சக்சஸ் ஆனாலும் அவ்வளவுதானா, ஏன் இந்த மாதிரி அழிஞ்சு போறாங்கிறது தான் தோணும். பட் when you read that article of Bharadwaj Rangan, நம்மளுக்கு ஒருத்தன் தோணிடும், ஒரு படம் பண்ணா பண்ணிட்டோம்ல, அந்த ஒரு படம், அந்த ஒரு ஃபீல் வந்துடும். செமையா இருக்கும். ஆஸ் அ கேரக்டர் ஆல்சோ ஐ திங்க் ருத்ரையா இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். லுக்ஸ் லைக் அவர் எப்பவுமே வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா இதுவா தான் வருவாராம். கார்ல நல்லா ஹைஃபையா தான் வருவாராம். ஹி வில் ஹேவ் த காஸ்ட்லியஸ்ட் சிகரெட். ஏதோ பிராண்ட் போட்டிருந்தது, எனக்கு ஞாபகம் இல்லை. நான் திருப்பி படிக்கணும்னு நினைச்சேன். அது சொல்லுவாரு. மோஸ்ட்லி அந்த கொஸ்டின் ஒன்று இருக்கும், ஸ்பீக்கிங் ஆஃப் சிகரெட்ஸ். ஸோ அதுல வந்து அவரோட ஃப்ரெண்டுகிட்ட வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து உங்க கேரக்டர்ஸ் மாதிரி வந்து நீங்களும் வந்து பீடி தான் குடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நோ, ஹி டஸ் நாட். அவர் பீடியை இது பண்ண மாட்டார். நல்ல எக்ஸ்பென்சிவ் பிராண்ட் அந்த டயத்துல என்னவோ அந்த சிகரெட் தான் வந்து இது பண்ணுவாராம். Yeah. When I read this article or when I think of Aval Appadithan, the only image that is in the imaginary image, it's not real. Imaginary image that is in his mind is this guy Rudraiah standing in good tip top dress, something like Rajini. And அப்புறம் பழைய காலத்துல இந்த black frame இருக்கும், with cigarette in his hand, and that car கண்டசா மாதிரி ஒரு நீளமான கார் அப்படி இருந்து ஏதோ பாக்குற மாதிரி. அந்த இமேஜ் தான் எனக்கு எப்பவுமே மைண்ட்ல நிக்கும். எப்போ இந்த படத்தை பத்தி யோசிச்சாலும், ருத்ரையா பத்தி யோசிச்சாலும். சோ அது அந்த எனக்கு அந்த ஆர்டிகல்ல ஏன் அந்த பாயிண்ட் கரெக்டா ஞாபகம் மைண்ட்ல ஏறிச்சுன்னு தெரியல. அதுதான் எனக்கும் எப்பவுமே தோணிட்டு இருக்கு. ஸோ ஹி வாஸ் லைக் தட். சரி, அண்ட் இவருக்கு தான் நாட் ஓன்லி பரத்வாஜ் ரங்கன், வேற யாரோ கூட சொல்லியிருந்தாங்க இவருக்கு வந்து கமல் மேல ஒருதலை காதல்னு. ஹி வாண்ட்ஸ் கமல் இன் எவ்ரி ஃபிலிம். சரியா, அதுக்கப்புறம் அவர் யோசிக்கவே மாட்டாராம். கமல் இல்லைன்னா அந்த படத்தை பத்தி யோசிக்கவே மாட்டாராம். ரஜினி எல்லாம் வந்து ஃப்ரீயா நடிச்சு தரான்னு சொன்னாராம்.
ரெண்டாவது படம் 3வது படம் நான் ஃப்ரீயா நடிக்கிறேன். ஆனா அப்ப கமல் வந்து 7 படம் பண்ணிட்டு இருந்த டைம் போல. அப்ப வந்து இவர் ரஜினி ஃப்ரீயா இல்ல ஏதாவது சொல்லி அவாய்ட் பண்ணிடுவார் போல. சோ அந்த அந்த கமல் மேல இருந்த அப்சஷன்னால தான் இது இவரால் நிறைய படம் பண்ண முடியலங்கிறதும் ஒரு ஒரு ரீசன். பட் ஐ டோன்ட் நோ வெதர் கமல் வாஸ் அவாய்டிங் ஹிம் ஆர் ஹி வாஸ் ரியலி பிஸி, அதனால மட்டுமான்னு தெரியல. See, that's the ட்ரிக்கியான ஒரு இது. அந்த 1981 நினைக்கிறேன். ஒரு 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 படத்துக்கு வந்து இவங்க இது பண்ணிட்டாங்க. ஸோ பேசிக்கலி வந்து இட்ஸ் அபவுட் ஹீரோ ஹூ இஸ் அ மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட். மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இஸ் க்ளோஸ் டு தி நக்சல் இது. ஸோ ஆர்ம்டு ரெவல்யூஷன்ல வந்து நம்பிக்கை இருக்கிற ஒரு ஆளு. And the brother வந்து is a more Marxist, okay, so kind of a pacifist Marxist kind of a role. ஸோ அந்த இதுக்கு வந்து 40% ஆஃப் த ஃபிலிம் வந்து ஷூட் பண்ணிட்டாங்களாம். அந்த டயத்துல வந்து apparently எஸ்பி முத்துராமன் told Kamal that hey, you should not be acting in such films. You have to, it's time for you to branch out as a mainstream masala hero அப்படின்னு. ஸோ கமல் dropped the film after 40% of the shoot, and he acted in a film that actually catapulted him into a stardom. It's nothing but none other than சகலகலாவல். ஸோ ஏன்னா வந்து அந்த டைம்ல தான் வந்து ரஜினியோட முரட்டுக்காலை வருது. ஸோ அதான் this is an I don't know whether Rudraiah is an unfortunate good filmmaker who happened to Tamil cinema probably at the wrong time possible-ஆ எப்படி அதை வந்து எடுத்துக்கிறதுன்னு தெரியல. பட் that cannot be an excuse in a way. ஏன்னா வந்து people like Mahendran who did not rely on this Kamal Rajini thing, they were able to mark, they were able to chart a territory for chart a path for themselves. And you had people like K. Balachandar who was doing the same thing. So அது வந்து but yeah, அவர் ருத்ரையா செலக்ட் பண்ண கமல்னு சொன்னது இட்ஸ் நாட் ஃபார் இதெல்லாம் அந்த wavelength கிடையாது. wavelength it's wavelength. He understands what he's saying. ஏன்னா வந்து ஐ மீன் நான் எனக்கு நேற்று பார்க்கும்போது வந்து சம்திங் தட் வாஸ் எனக்கு சூரஜ் சொன்னதுதான் எனக்கும் ஞாபகம் வந்துச்சு. வாவ், ஐ ஹவ் நெவர் சீன் கமல் அண்டர் பிளே திஸ் மச் அப்படின்னு. அது வந்து ஃபுல் படம் he has underplayed. So ஆக்சுவலா அது அண்டர் பிளே இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் இப்போ கமல் ஹாஸ் கான் டு அ பாயிண்ட் வேர் ஹி ஹேட் டு கண்ட்ரோல். அந்த இது இல்லைன்னு நினைக்கிறேன். அதுல அவன் வந்து நார்மலா நடிச்சிருந்தான். சரியா, கமல் ஹேட் ஆக்டட் நார்மலி. இப்ப அந்த மாதிரி படம் இருந்தா அவனை he had to restrict himself. அந்த ஹிஸ் ஈகோவோ ஏதோ ஒண்ணு பஸ்ட் அவுட் ஆகணும். கமல் இப்ப பார்த்தா பிலிமோகிராஃபில அவர் அவ்வளவு படம் நடிச்சிட்டாரு. இப்ப ஒரே கேரக்டர் ஒரே சீன். இப்ப அழுதானா அந்த படத்துல அழுத மாதிரி நான் அழுதுருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிடுவோம். ஹி வாண்ட் டு கிவ் சம்திங் டிஃப்ரெண்ட். லைக் அவர் பண்ணாத விஷயத்த அவர் கொடுத்தாகணும் புதுசா. அது அந்த கம்பல்ஷன் அவனுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த டைம்ல கரெக்ட், அதுவும் கரெக்ட் தான். ஆக்சுவலா நிறைய படம் பண்ணதால அந்த இது இருக்கும். பட் அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் மேபி he would not have had that pressure. அவருக்கு வந்து ஒரு 16 வயதுல பண்ணப்போ மேபி he would prepare. Now if he had to do அவள் அப்படித்தான் he had to prepare. 16 வயதுல அவள் பண்ணிட முடியும். அந்த ப்ராப்ளம் அப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால வேண்ட் forcefully he had not underplayed. He acted normally like human being. அதுதான் நம்மளுக்கு வந்து அதிசயமா இருக்கு இப்போ எல்லாம் after the Kamals that we have seen through ages. எனக்கு வந்து actually the film on second watch I was having lot of mixed views. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு மிக்ஸ்ட் வியூஸ்லாம் இல்லை. இப்போ வந்து I really enjoyed the dialogues, no questions. I mean that's the cornerstone of this film, right? It has terrific dialogues. எனக்கு வந்து ரஜினியோட கேரக்டர் வந்து if it just did not, அது ஒரு unnecessary glorification-ஆ எனக்கு வந்து தோணுச்சு. The way Rajini's character is அது
that's because of Rajni தான் நான் நினைக்கிறேன். The character is not அவர் எழுதினது வந்து அவ்வளவு glorified இருக்குமான்னு தெரியல. Rajni just acted it so beautifully. You are tempted to root for and to use his language, a chauvinistic male ass. அது வந்து it did not sit that well with me this time. And another thing that did not sit well with me is அது வந்து அப்போ வந்து I was empathizing a lot with Sripriya's character. அது வந்து இப்போ வந்து இட்ஸ் ஒரு அந்த கேரக்டர் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஐ மீன் ஆஃப்டர் 10 years அப்போ வந்து ஓகே ஃபைன், ஓ மை காட், வாட் அ terrible life that she has had அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கு மேல I did not think too much about that character. This time I was there was a borderline personality disorder with that character. எனக்கு வந்து இந்த வாட்டி I did not feel too much I felt like that character is overly cynical to her own good அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வாட்டி I had lot of it could have been better எனக்கு இந்த வாட்டி. I mean it's no fault of the film, okay, because it is a film that was released in 1978. So அதனால வந்து watching this film in 2024 and passing judgments over it, I understand how unfair it is, but still I think the film did not age well for me after 10 years. கமலோட கேரக்டர் வந்து ஒரு this is one another reason why the film did not work for me is that so அந்த ஒரு by heart a good person, but he does not exactly he's not exactly அது அதை ரொம்ப ஸ்டீரியோடைப் பண்ணியாச்சு சொசைட்டில இன்னைக்கு. அந்த மாதிரி வந்து someone who thinks that he's empathetic but actually he's not. அந்த பொண்ணு வந்து அப்பா அம்மா வந்து இது பாரிஸ்ல இருக்காங்கன்னு போய் சொல்றா, and he goes to her and he's absolutely there are a lot of அது என்ன ஒரு he's not that empathetic, okay, he's not that empathetic. What he shows towards her is pure sympathy. அதை வந்து ஓவர் த இயர்ஸ் வந்து அதை வந்து ஐ திங்க் அந்த அதையும் வந்து இந்த மேல் சேவியர் காம்ப்ளெக்ஸ்க்குள்ள வந்து எப்பயோ சேர்த்தாச்சு. ஸோ இதெல்லாம் யோசிச்சதுனால வந்து எனக்கு ஐ குடன்ட் ரியலி என்ஜாய் த ஃபிலிம் தட் மச். இன்னொன்று வந்து ஐ நோட்டிஸ் திஸ், நான் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்து பிரெத்லெஸ் பார்க்கல, கொடாட் ஃபிலிம்ஸ் பார்க்கல. ஆனா இதுல வந்து எனக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேம் என்னமோ கொடாட் படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. எஸ்பெஷலி தட் பாத்ரூம் சீன்லாம் ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் அ கொடாட். ஐ மீன் இட்ஸ் வெரி அன்செட்லிங். அந்த மாதிரியான வந்து ஒரு அவ்வளோ கிளாஸ்ட்ரோபோபிக் இதெல்லாம் வந்து எனக்கு என்னமோ அவர் தான் வந்து எனக்கு பிரெத்லெஸ் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு நிறைய. And another thing that I did not like is, I don't know if it is the YouTube print that I watched, the editing felt very disjointed and அது இன்டென்ஷனல் இதுவா இல்ல, ஓவர் தி இயர்ஸ் வந்து நல்ல பிரிண்ட் இல்லாம வந்து we have come to this இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியல. சீன் எதுவுமே முடியல. சீன் முடியறதுக்கு முன்னாடியே வந்து இட் ஃபெல்ட் லைக் there is a cut and it went on to the next scene. So that was very difficult to watch. I have a feeling it is the print. The original வந்து இவ்ளோ மோசமா இருந்திருக்கும்னு எனக்கு வந்து தோணல. Yeah, that's another thing. And
இன்னொன்னு வந்து அந்த மஞ்சுஸ் கேரக்டர், ஸ்ரீபிரியாஸ் கேரக்டர் வந்து ஒரு விஷயம் வந்து இஸ் ரியலி அமேசிங். தட் இஸ் அ இட்ஸ் an interesting thing, I mean important thing to talk about. ஒரு ஒரு someone who has had lifelong trauma and lifelong ஒரு வந்து அதாவது இந்த ஒரு it feels like her life is a series of concentric circles. So she starts somewhere. It's just a different relationship, but it just comes to the same point. அது வந்து அது வந்து ரொம்ப it felt like a true depiction. Okay, I've known a lot of people like that, with forget a lifelong trauma. The character வந்து just goes through trauma again and again and again, but there are people who have gone through that trauma. ஒரு ஒரு unless they get into or unless they get into any relationship or something that truly empowers them, if they don't get into that, it's just இந்த மாதிரி தான் வந்து லைஃப் வந்து கீப்ஸ் கோயிங் இன் திஸ் கோயிங் இன் சர்க்கிள்ஸ். அது வந்து ஏன்னா யூ டேக் அவுட் ஒன் பர்சன், யூ புட் அனதர் பர்சன், தேர் லைஃப் இஸ் ஜஸ்ட் த சேம். அது ஒரு பேட்டர்ன் ஆயிடும். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து ஓகே யா ஐ எம் அவுட் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப், ஐ எம் கோயிங் டு டூ சம்திங் டிஃபரெண்ட்னு நினைப்பாங்க. ஆனா வந்து தேல் டூ எக்ஸாக்ட்லி த சேம் திங். ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றீங்களா? ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றீங்களா இல்ல லைஃப்னே சாய்ஸஸ், லைஃப் சாய்ஸஸ் சொல்றேன். லைஃப் சாய்ஸஸ் வந்து யூ கீப் டூயிங் திஸ். அந்த அந்த பொண்ணு வந்து பரிதாபமா இருந்தது. அது அந்த ஓகே ஒன் she sees a trauma in her mother having an affair with another person. அது வந்து அப்பா வந்து அப்பா never got divorced இல்லையா? they he continued to live with her mom despite knowing that she has cheated on him. Then she finds one guy who's amazing for her, and she falls in love with him, and he leaves her. Then the Sivachandran chapter where I mean I don't know, அந்த பாட்டுக்கும் அவன் அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து பிஹேவ் பண்றதுக்கு சம்பந்தமே கிடையாது. டேய் என்னென்னலாம் பாடினடா அந்த பாட்டு இட்ஸ் ஸ்பாயில்ட் அந்த மாதிரி இருந்தது. அது செம கொடுமையா இருந்துச்சு எனக்கு. அது நீ சொன்ன அந்த யோசிச்சுட்டு இருந்தேன். பரிதாபம். ஆமா, ஸ்ரீபிரியா பார்த்தாலே பரிதாபமா தான் இருக்கும். சாரி, ஸ்ரீவித்யாவை பார்த்த ஸ்ரீவித்யாவா ஸ்ரீபிரியா பார்த்தாலே உனக்கு எஸ்பெஷலி அந்த பாட்டு நான் ஓகே அது இதுதான் ஓகே. இதுக்கப்புறம் வந்து கான்ஃபிளிக்ஸ் வேற ஏதாவது இருக்குங்கிறத பார்த்தா நீ சொன்ன மாதிரி இந்த திருப்பி பேக் டு ஜீரோ இந்த பாட்டு முடிஞ்ச உடனே செம கடுப்பாயிருச்சு எனக்கு. லைக் இது எனக்கு ஃபெமினிஸ்ட் படங்கிறதோட ஒரு ஐ ஸ்டார்டட் ஹேட்டிங் மென். இட்ஸ் நாட் அபவுட் ஐ ஸ்டார்டட் சப்போர்ட்டிங் விமன், பட் ஐ ஸ்டார்ட் ஹேட்டிங் மென். அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு அந்த அந்த பாட்டுக்கு அப்புறம் நடந்த விஷயம். இட்ஸ் நாட் த சேம் சாங் ஆஃப்டர் யூ நோ அபவுட் த மூவி. என்ன நடந்து படத்து கான்சிக்வன்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பாட்டு கேட்க போனா நம்மளுக்கு அடுத்தது தான் ஞாபகம் வரும். என்னடா பாடின நீ. எல்லாரும் பேசிட்டீங்களா? ஆக்சுவலா எனக்கு வந்து மூவி சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. அது கேரக்டர் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. ஓகேவா? எப்படின்னா மூவியா ஓகே, என்னால உட்காந்து பார்க்க முடிஞ்சுது, என்கேஜிங்கா இருந்தது. ஆனா திருப்பிலாம் பார்க்க மாட்டேன். அந்த மஞ்சு கேரக்டர் வந்து என்னால ரிலேட் பண்ணிக்கவே முடியல. இப்போ பீயிங் அ ஸ்ட்ராங் உமன்ங்கிறது வேற, ஓகேவா? எனக்கு லைஃப் லாங் பிரச்சனை, அதனால நான் வந்து இப்படிதான் நடந்துக்குவேன். எக்ஸாக்டா இதுவா சொல்லணும்னா ஒரு வெறி பிடிச்ச நாய் மாதிரி நடந்துக்குவேன் அப்படின்னா என்னால வந்து அது இது பண்ணிக்க முடியல. இப்போ எனக்கு கேபி ஹீரோயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். கேபியோட எந்த மூவி இப்போ ஒரு ஹீரோ ஓரியன்ட் இதுல வர ஒரு குட்டி கேரக்டர் ஒரு பொண்ணு வராங்கன்னா கூட ஸ்ட்ராங்குங்கிறது எனக்கு அதுல பிடிக்கும்.
என்னன்னா ஓகே யூ ஹேவ் ப்ராப்ளம்ஸ், இட் டசன்ட் கிவ் யூ ரைட் டு பார்க்குறவனெல்லாம் தூக்கி எறிஞ்சு தூக்கி அடிச்சு பேசுற அந்த இது வந்து யூ டோன்ட் ஹேவ் தட் ரைட். அடுத்ததா வந்து இந்த மூவி ஜென்ரலைஸ் பண்ற மாதிரி இருந்தது. இந்த இது லவ் ஃபெயிலியர்ல இருக்கவன் சொல்லுவான்ல, இந்த பொண்ணுங்களே இப்படிதான் மச்சான், பொண்ணுங்களே நம்பக்கூடாது மச்சான், அந்த மாதிரி பசங்களே வேஸ்ட்டு, ஆண்களே தப்பு, எல்லாருக்குமே வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணோட வியூ வந்து அப்படி இருக்க மாதிரி இருந்தது. ஓ, இப்போ நீங்க சொன்னீங்களே ஷீ இஸ் கெட்டிங் பேக் இன்டு அ சர்க்கிள், திரும்ப திரும்ப ஒரு இதுல ஃபெயில் ஆயிடுறா, திருப்பி உள்ள போறா. எனக்கு என்னன்னா நீ ஃபெயில் ஆயிடுற, இத்தனை வாட்டி ஃபெயில் ஆயிட்ட, ஓகே யூ ஹேவ், அதுக்குன்னு சோகம் இருக்கு, உனக்கு இதெல்லாம் இருக்கு, ஒய் ஆர் யூ கெட்டிங் பேக் இன் டு தட் அகெயின்? ஏன் ஒரு ஆண்கிறவன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா? இப்போ சொல்றாங்களே என்னதான் ஆனாலும் ஒரு பொண்ணு தனியா வாழ முடியாது. ஸோ அதை வந்து இங்க இது பண்ற மாதிரி இருந்தது. ஆண்கிறவன் வந்து கண்டிப்பா உனக்கு வேணுமா, அதுக்காக சரி ஓகே, அப்ப இது வேணும்னு நீ முடிவு பண்ணனா பேசிக்கலி இந்த பொண்ணு வந்து ஒன்றும் தெரியாத பொண்ணும் கிடையாது. இப்போ கரண்ட் இதுல ஷீ இஸ் இன்டெலிஜென்ட், ஷீ இஸ் இண்டிபெண்ட், அப்படிதானே காட்டுறீங்க ஷீ இஸ் ஸ்ட்ராங் அப்படின்னு. அப்போ உனக்கு வந்து யூ ஷுட் நோ வாட் யூ வாண்ட், இதை எனக்கு மேல் வேணும் இல்லை வேணாம் அப்படி இருந்திருக்கணும். ஸோ வேணும் அப்படின்னா யூ ஹாவ் டு நோ டு பிக், அட்லீஸ்ட் யூ ஷுட் நோ யாரை ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது பண்ணணும். உன் முன்னாடி ஒருத்தன் வந்து செம்ம கேரக்டரோட ஒருத்தன் வரான், சம்ஒன் இஸ் ட்ரைங் டு பி குட் டு யூ, அவன் உன்னை லவ் பண்றான் லவ் பண்ணல, நீ எடுத்தோன்னே ஏன் அந்த பாயிண்ட்டுக்கு போற? உனக்கு கூட இருக்கிற ஒருத்தர்கிட்ட உன்னால ஒழுங்கா இருக்க முடியுதா? அந்த அந்த இது இருந்தது. அப்புறமா வந்து அகெயின் நீ என்ன பண்ற, அவனை தூக்கி எறிஞ்சிட்டு ரஜினி கிட்ட இது பண்ற, ரஜினிட்டையும் போயிட்டு யா ஐ நோ ஹீஸ் லைக் திஸ் அப்படி இப்படி, அப்புறம் எதுக்கு அவங்க கூட க்ளோஸா போற, ரிசைன் பண்ற, அப்புறம் ரிட்டர்ன் எடுக்கிற. அது வந்து எனக்கு என்னன்னா ஷீ இஸ் மேக்கிங் அட்டர்லி டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ் தென் வாட் ஐ வுட் டூ. அந்த சுச்சுவேஷன்ல நான் இருந்தா ஒரு இது வரும்ல, ஐயோ நமக்கு இந்த மாதிரி திருப்பி நடந்துற போகுது, திருப்பி ஏமாத்திர போறான், அதை நீ வந்து கமல்கிட்ட காட்டுற, ரஜினி கிட்ட ஏன் அப்போ ஃப்ரெண்டா போற, அது எனக்கு அவளோட சாய்ஸஸ் வந்து எனக்கு செட்டே ஆகல. அந்த மாதிரி வந்து ஈவன் த டைலாக்ஸ், த வே ஷீ டாக்ஸ், அவ என்ன பண்ணாலும் கடுப்பா, இப்படிலாம் ரியல் லைஃப்ல ஒரு பொண்ணு பார்த்தா நான் பக்கத்துலேயே போக மாட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஈவன் இன் ஹர் விசினிட்டி, ஏன்னா எனக்கு கண்டிப்பா செட் ஆகாது. இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்காங்க, இன்டர்வியூல வந்து சமூக சேவைக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி அபலை பெண்களை இது பண்ணா உங்களுக்கு என்ன ஆகுது, எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி வருது. உடனே இவ பூந்துட்டு, ஓ நீங்க ஆத்ம திருப்தி அடையறதுக்கு எல்லாரும் அபலை ஆயிட்டே இருக்கணுமா? அது வந்து இட் டசன்ட் ஈவன் கன்சர்ன் யூ. இப்போ ஒரு ஆர்கியூமெண்ட் நீ வியூ சொல்லி ஒருத்தர் இது பண்றேன்னா பரவாயில்ல, கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு அவங்களோட ஒப்பீனியன் சொல்றாங்க. ஷி won't even let someone says their opinion. உள்ள போந்து மார்க்ஸ் பிடிக்குமா, ஏன் புக் படிக்கிறீங்க, மார்க்ஸ் பிடிக்குமா, ஆமா கம்யூனிசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்றேன், எனக்கு பச்சை சிவப்புனாலே பிடிக்காது, சரி பிடிக்காதுன்னா போயேன். எனக்கு அவ பேசுறப்ப ஃபுல்லா அப்படிதான் இருந்தது. இப்போ யாரும் கேட்டாங்களா வை டஸ் இட் மேட்டர், உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு ஏன் ஆவல அப்படின்னு ஏன் அவனை நோண்டிட்டே இருக்க அப்படி இருந்தது. எனக்கு வந்து கமலோட கேரக்டர் செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு இந்த ஹோல் மூவி. அது ஒண்ணுதான் எனக்கு ஒர்க் அவுட் ஆன கேரக்டர். எனக்கு மஞ்சு கேரக்டருமே கான்ட்ராடிக்டரியா இருந்தது நிறைய இடத்துல, எனக்கு சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. இவ கூட அக்கான்னு ஒருத்தி இருக்காள், அக்கா அத்தை வாட் எவர், அவங்க கேரக்டருமே இப்ப கூடயே இருக்க மாதிரி இருக்கும். இவ எல்லாமே சொல்றா, ஹார்ட் அவுட் பேசுறா எல்லாமே. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கமல் வீட்டுக்கு வரப்ப அவங்க பேசுறதும் பார்த்தா அவளா அவங்கள கெட்டவங்களா காட்டுற மாதிரியே காட்டுற மாதிரி இருந்தது. அந்த கேரக்டரும் கான்ட்ராடிக்டரியா இருந்தது. இவன் கேரக்டரும் ரஜினி கேரக்டரும் கான்ட்ராடிக்டரியா சுத்தமா பிடிக்கல. இதுவா ஓகே, ஆனா தட் இஸ் ஹவ் இட் ஹேஸ் டு பி. ரஜினி கேரக்டர் வந்து பெர்ஃபெக்டா செட் ஆயிருந்தது. எனக்கு ஹோல் மூவில ஜென்யூனா ஓகே இது வந்து ரியலிஸ்டிக்கா ஃபீல் ஆச்சுன்னா அது கமல் கேரக்டர் மட்டும்தான். ஏன்னா அவன் வந்து இப்போ இவளை தேடி வந்து பின்னாடி சுத்தி இவளை இது பண்ண ட்ரை பண்ணல. ஹீ இஸ் நாட் ட்ரைங் டு கெட் அ ரிலேஷன்ஷிப் ஃப்ரம் ஹர், வா நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம், எனக்கு நீ முக்கியம், அப்படி ட்ரை பண்ணல. அவன் ஒரு வேலைக்கு வந்திருக்கான், அவன் பாட்டுக்கு அந்த வேலை பார்க்குறான். ஸோ வேலை பார்க்குற இடத்துல இப்போ மூஞ்ச காமிச்சிட்டு இருக்க முடியாது, சுற்றி இருக்கிறவங்க கூட ஒரு ரேப்போ பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம், அதை ட்ரை பண்ணுறான். டே ஒன்ல இருந்து வந்து ஆம்பளைங்களை பத்தி எனக்கு தெரியாதா, ஆம்பளைங்களை சரி உனக்கு தெரியுதுல்ல அப்ப தெளிவா இருந்துட்டு போ, உனக்கு தான் தெரியும்ல, அந்த மாதிரி தான் பண்றதெல்லாம் இருந்தது. கமல் வந்து செம பொறுமையா ஹேண்டில் பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா இவ பண்ற நிறைய விஷயத்துக்கு கோவப்பட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க.
ஈவன் வென் ஹி ஹியர் சம்திங் அபவுட் ஹர், ஒன்று அவன் ஜட்ஜ் பண்ண மாட்டான், அந்த வேர்ட் அப்படியே எடுத்துக்கவும் மாட்டான், வந்து இவகிட்ட ஸ்ட்ரெயிட்டா ஃபேஸ்ல கேட்குறான். அப்போ எனக்கு வந்து ஐ ரெஸ்பெக்ட் தட் அ லாட் இன் அ பர்சன். ஒன்று கேட்டேன், உன்னை பத்தி வெளியே இப்படி சொல்றாங்க, அப்புறம் இப்போ இவ அம்மா அப்பா பாரிஸ்ல இருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னா, அவன் வந்து அதையும் ஸ்ட்ரெயிட்டா நீ பாரிஸ்ல இருக்காங்கன்னு சொன்ன, இல்ல போல இருக்கு. இட்ஸ் லைக் அவன் அதை வந்து பின்னாடி பேசி அதை அவன் ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு ரிசர்ச் என்னென்னவோ பண்ணியிருக்கலாம். பட் ஹி டசன்ட் டூ எனி ஆஃப் தட். ஸ்ட்ரெயிட்டா ஹி டேக்ஸ் எவ்ரி திங் இன் ஸ்ட்ரெயிட். இவள்கிட்டயே வந்து ஏன் அப்படி சொன்ன, ஏன் இப்படி பண்ண, அது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறம் இவ சரி இப்ப நீ தூக்கி எறிஞ்சு பேசுறல, பேசிட்டு அடுத்த சீன்ல இவன் வந்து என்ன எதுக்கு இப்ப அம்மா அப்பா பாரிஸ்ல இருக்காங்கன்னு சொன்னேன்னு கேட்டா, உடனே என் வாழ்க்கையில எவ்வளவு சோகம் தெரியுமா, நைட்டு திடீர்னு கால் பண்ணுவா, நைட்டு வீட்டுக்கு வா அப்படின்றவா, வீட்டுக்கு கூப்பிட்டு என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை தெரியுமா, எதுக்கு இப்ப அதை சொல்ற, எனக்கு அது வந்து நீ ஸ்ட்ராங் விமன் தானே, நீ இண்டிபெண்டன்ட், அந்த இதுல தானே அவனை இப்ப தூக்கி எறிஞ்சு பேசினேன். அப்புறமா கூப்பிட்டு சோககீதம் வாசிப்பான். அதுவும் எப்படி இருந்ததுன்னா, என் லைஃப்ல எனக்கு இவ்ளோ ப்ராப்ளம்ஸ். ஓகே, உனக்கு ப்ராப்ளம்ங்கிறதுனால இப்ப என்ன பண்ணணும்? நீ அதனால தான் நான் இப்படி இருக்கேன். சரி ஓகே, உன் லைஃப்ல ப்ராப்ளம், உன்கிட்ட அப்ரோச் பண்ற ஒருத்தரை நீ அடிச்சு அனுப்புறது பரவால்ல. போற வரவனெல்லாம் புடிச்சு அடிப்பேன். பிகாஸ் என் லைஃப்ல ப்ராப்ளம். அப்படிங்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த கேரக்டர். Not அவட்ட a strong character. I'll just disagree on that point alone. She's not a strong person. It's just a facade. Okay. So அதான் ஒரு 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 எனக்கும் விக்ரமுக்கும் பிடிச்ச ஒரு புக் ஒன்று இருக்கு. இந்திரா பாட்சாரி எழுதின புக்கு. அதுக்கு பேர் வந்து அது என்ன, திரைகளுக்கு அப்பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. தட் கேரக்டர் இஸ் வெரி சிமிலர் டு இது. அந்த கேரக்டரை டிஃபைன் பண்றது வந்து ஒரு சென்டென்ஸ் ஒன்று வரும். அதுல வர்ற கேரக்டர் பேர் வந்து பூமா. பூமா ஒரு டைனமைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 லைன் வரும். இந்த படத்துல வர மஞ்சுவும் ஒரு டைனமைட் தான். ஸோ ஷீஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் டு, ஷீஸ் நாட் அ ஸ்ட்ராங் பர்சன். ஓகே. ஸோ அது ஒன்று மட்டும் வந்து ஷீஸ் நாட் அ ஸ்ட்ராங் பர்சன். அது வந்து ஒரு அது ஒரு அது இட்ஸ் சம்திங் தட் அது உண்மையான்னு எனக்கும் தெரியல. ஆனா லிட்ரேச்சர் அண்ட் பிலிம்ஸோட போர்ட்ரேயல் ஆஃப் any woman who has gone through so much some kind of a sexual abuse in life, அது வந்து over the years வந்து they build up this ஒரு stone like personality, which actually repels people அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பர்சனாலிட்டி வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அது வந்து அது பட் லிட்ரேச்சர்ல திஸ் இஸ் அ காமன் திங். ரியல் லைஃப்ல வந்து ஐ ஹவ் நாட் சீன் திஸ் ஹேப்பனிங். ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி ஒரு சப்செட், நம்மளுக்கு தெரிஞ்ச மக்கள்ங்கிறதே ஒரு ஒரு சின்ன சப்செட் தான். ஸோ அதுல வந்து ஐ கேனாட் மேக் எனி ஜெனரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆனா வந்து லிட்ரேச்சர் ஹஸ் அகேன் அண்ட் அகேன் ஷோன் ஹஸ் டன் திஸ். ஸோ அது எனக்கு உறுதியா தெரியல. பட் ஷீ இஸ் நாட் அ ஸ்ட்ராங் பர்சன் அட் ஆல். which ஓகே. confidently say that she's not a strong person. எனக்கு அதுதான் சில இதுல வந்து புரிஞ்சிக்க முடியுது. அவ வந்து அதான் சம்டைம்ஸ் எனக்கு வந்து ஏன் இவ இப்படி இருக்கா அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்ப பேக்ரவுண்ட் ஸ்டோரியா இப்ப அங்க வேற என்ன பண்ணிருக்க முடியும் அப்படின்னா ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. இப்ப அவளுக்கு வந்து அம்மா அப்பா இருக்கிற வேண்டிய இடத்துல 2 பேருமே அங்க ரெஸ்பான்சிபிளா இல்ல. அப்ப இவ வெளியே ஓடி வந்திருக்கவும் முடியாது. லைஃப் நல்லா இருந்திருக்காது. தட் இஸ் வாட் ஷீ கேன் டூ. ஓகே, அது அக்செப்ட். அப்புறம் இவ லவ் பண்ணா. ஸோ அந்த ஒவ்வொரு இடத்துல வந்து அவ பண்ணது புரிஞ்சிக்க முடிஞ்சுது. பட் இப்போ கரண்ட் இதுல நீ ஏன் இப்படி இருக்க, அந்த மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ நம்ம வந்து இது சொல்றோம்ல, 70ஸ்ல எடுத்திருக்காங்க, மேபி அந்த டைம்ல விமன் அப்படி இருப்பாங்கன்னா, ஈவன் எனக்கு 70ஸா இருக்கலாம். கேபி ஹீரோயின்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆஸ் ஐ செட், எனக்கு வந்து ஈவன் எதிர்நீச்சல்ல வர ஜெயந்தி கேரக்டர் கூட ஒர்க் அவுட் ஆகும். செம்ம கிளியர் ஹெடடா இருப்பாங்க. அப்போ எனக்கு வந்து இட்ஸ் நாட் அபவுட் த டைம். இப்போ அந்த கேரக்டர் எனக்கு ரிலேட் ஆகல. நான் இப்படி ஒரு சுச்சுவேஷன், இப்படி ஒரு இது இருந்திருந்தா நான் அதை பண்ணியிருக்க மாட்டேன். என்னால அப்படிதான் யோசிக்க முடியும். பிளேசிங் மீ ஆன் தட் ஆன் ஹர் ஷூஸ் அந்த மாதிரி. அப்புறம் இன்னொன்னு வந்து எனக்கு The complicated part in analyzing this film வந்து என்னன்னா, this is one typical film, or இந்த மேல் கேஸ்ல வந்து விமன் கேரக்டர் எழுதுறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. ஓகே, அது வந்து இட் இஸ்
it is the thing is, writing a female character has always been a problematic thing for both male and female writers. Okay, ரெண்டு பேருக்கும் வந்து it's a அது வந்து ஒரு ஆங்கிள் வந்து the ஒரு section of writers show women as this genilia in Santosh Subramaniam kind of, அது ஒரு category. Then you have this extreme இது இவர் மாதிரி இந்த ருத்ரையா படத்துல வர்ற மஞ்சு மாதிரியான கேரக்டர்ஸ். அண்ட் இன்னும் கொஞ்சம் வந்து கே பாலச்சந்தர் ஃபிலிம்ஸ்ல வர்ற ப்ராபப்ளி கே பாலச்சந்தர் விமன்னாலே எனக்கு மைண்ட்ல வர்ற சுஜாதா மட்டும்தான். ஸோ அவ்வளோ இருக்கிறது அவங்க தான் மைண்ட்ல வராங்க. ஸோ அதனால அவங்கள மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் மெயின் அவங்க தான். எனக்கு ஈவன் இப்போ கமல் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் இதை டிஸ்கஸ் பண்ணோமே, வறுமை சோப்பு, அதுல எனக்கு ஸ்ரீதேவி கூட ஸ்ட்ராங்கா தெரிவாங்க. ஈவன் தோ ஷீ இஸ் நாட் மெயின் இன் தட். அதான் சொல்றேன், ஈவன் அவரோட படத்துல ஏதோ ஒரு குட்டி கேரக்டர் ஏதோ ஒரு சீன் வந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கும். இதே இது யூ டேக் ஃபீமேல் ரைட்டர்ஸ், அவங்க வந்து ஓகே ஃபர்ஸ்ட் சினிமால வந்து அந்த டைம்ல வந்து ஃபீமேல் ரைட்டர்ஸோட இது வந்து ரொம்ப கம்மி. ஸோ யூ நல்ல விமன் பேலன்ஸ்டு விமன் நல்ல விமன் கேரக்டர்ஸ், பேலன்ஸ்டு நான் சொல்ல மாட்டேன், நல்ல விமன் கேரக்டர்ஸ் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சது வந்து எப்பன்னா ஆஃப்டர் இந்த லாட் ஆஃப் குட் விமன் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து வந்ததுக்கு அப்புறம். ஸோ யூ ஹேவ் அ சோஃபியா காப்பலா ஆர் கிரெட்டா கர்விக். அதுக்கப்புறம் வந்து தமிழ்ல வந்து ஹலிதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹலிதா ஷமீம் வந்து she understands, so basically she understands men and women very well. Okay, so I have a lot of problems with filmmakers portrayal of both male and female characters. Male characters அவங்க சுத்தம், men writing male characters எனக்கு நிறைய நேரத்துல வந்து it doesn't work for me. Forget men writing female characters. So இதுதான் இது ஒரு, ஸோ அதனாலதான் இட்ஸ் a very ட்ரிக்கியான ஒரு இது. நம்ம மைண்ட்ல வந்து நம்ம பார்த்த கேரக்டர்ஸ் வச்சு நம்ம மைண்ட்ல வந்து நம்ம ஒரு இமேஜ் உருவாக்குவோம்ல, அந்த மாதிரிதான் வந்து தே கிரியேட்னு எனக்கு வந்து தோணுது. ஸோ ஐ மீன் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஹர் சாய்ஸஸை வந்து நம்ம when we talk about her choices, one thing that we have to remember is that it's written by a man. So அது அப்புறமா வந்து எனக்கு படத்துல வேற என்ன ஒர்க் அவுட் ஆகலைன்னா, கமல் அந்த டாக்குமெண்ட்ரி ஒரு பாயிண்ட்ல இவளை பத்தி வந்துட்டே இருந்தது, டக்குன்னு வந்து ஜம்ப் ஆயிடும். அவர் வந்து அந்த டாக்குமெண்ட்ரி அதை மட்டும் தான் காட்டுவாங்க. இவ என்ன, நான் கதை என்ன ஆச்சு, ஒரு 2 நிமிஷம் அது கம்ப்ளீட்டா போயிட்ட மாதிரி இருந்தது. ஓகே, அது அங்க எங்கேயோ போயிட்டு ரிட்டர்ன் வந்துச்சு. அது வந்து ஒரு மாதிரி டிஸ்கனெக்டடா ஃபீல் ஆச்சு, போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. அப்புறமா வந்துட்டு ஒர்க் அவுட் ஆன விஷயம்லாம் என்னன்னு கேட்டா, எனக்கு அவ வந்து அந்த ஆஃபீஸ் காசிப் பண்ற லேடிய கேள்வி கேட்பா, செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. பின்னாடி போய் அவ்வளோ பேசுறல, வா ஸ்ட்ரெயிட்டா ஃபேஸ்ல பேசு, எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுப்பா, இப்படி சொன்னல அதுக்கு இப்படி, அது வந்து செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு. ஓகே, அந்த பாயிண்ட்ல மட்டும் அவள் எனக்கு பிடிச்சது, அந்த சீன்ல அந்த பாயிண்ட்ல மட்டும் ஹவு ஷி ஹேண்டில் இட், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஆஸ் ஐ மென்ஷன், கமல் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டார்டிங் டு எண்டிங் அவன் தான் பண்ணியிருக்க முடியும் இந்த பொண்ணுகிட்ட. பிகாஸ் ஸ்டார்டிங்ல பார்த்த உடனே ஹி டிடன்ட் ஃபெல் இன் லவ் ஆர் எனி திங். பார்த்தோன்னே ஒரு ரேப்போ கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறான், இவ வந்து தூக்கி எறிஞ்சிட்டே இருக்கா. அப்புறமா அவனுக்கு வந்து ஏன் இவ இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா இருக்கா, வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்ட்டு அவன் அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறான். அப்போ ஹி ஃபெல் இன் லவ். அப்போ அவன் வந்து ஈவன் தென் ப்ரொடெக்ட் பண்ண கூட இருக்க ட்ரை பண்ணுறான். இவ இல்லை மாட்டேன் தூக்கி எறிஞ்சிட்டே இருந்தோடனே ஒரு பாயிண்ட்ல அவன் ஒன்றுமே பண்ண முடியாது, சரி ஐ எம் லீவிங் இட் அப்படின்ட்டு. ஸோ அவன் கேரக்டர் வந்து ஸ்டார்ட் டு எண்ட் பர்ஃபெக்டா எனக்கு இப்படிதான் இருக்க முடியும் இவள்கிட்ட அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறமா வந்து கமலோட ஒய்ஃப்ட இவ கேள்வி கேட்பால கார்ல, அந்த சீன் எனக்கு செம்மையா பிடிச்சிருந்தது. லைக் ஊரெல்லாம் கேட்கறல தான் அவன் பொண்டாட்டிட்ட கேளு, அந்த இடத்துல வந்து அவளோட காண்டன் இது வந்து வேலிட் அப்படின்னு இருந்தது, கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டு வந்தா அப்படின்னு இருந்தது. அவ்வளவுதான் என் வியூஸ். At this point, since காமனா எல்லாரும் வந்து we all like the dialogues in the film, why don't you just tell your favorite line from the film?
அததான் சொல்றேன்ல, எனக்கு பிடிக்கலன்னு நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். படத்துல ஏன் டயலாக்ஸ் ஒர்க் அவுட் ஆகலன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். பிடிச்ச டயலாகுங்கிறது இந்த 2 பிளேசஸ் தான். இவ வந்து அந்த பொண்ண திருப்பி கேட்கறது, பிளஸ் இந்த வைஃப் கிட்ட கேட்கறது. பெண் சுதந்திரம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் எதுவுமே நினைக்கல. அது அது செம்மையா இருந்துச்சு. அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா அது அது ஓகே. எஸ். அது 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 வந்து ஒரு அது பட் ஐ saw it as a கிளிக் பைட் தான் அதுவும். ஏன்னா இவென்ச்சுவலி நீ இன்னொரு பொண்ணு அசிங்கப்படுத்துறியே, என்ன அததான் கருத்துதான். சொல்றேன். எனக்கு என்னன்னா, இவ வந்து செம்ம கடுப்புல இருக்கா. இவளோட ஹோல் இதுவே அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஆங்கர்ங்கிற மாதிரி தான் இவ கேரக்டரே. இப்போ கமல்கிட்ட நீ கோவத்தை காட்டினா எவனோ உன்னை ஏமாத்திட்டு போயிருக்காங்கிறதுக்கு. ஓகே, நான் சிம்பிளா எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இப்ப கரண்டா இவளோட லைஃப் கரண்டா நடக்கிறது வந்து கமல், ரஜினி, திஸ் இஸ் ஹர் லைஃப் ஒரு பாக்ஸ் மாதிரி. அவளோட ஹிஸ்டரி அந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. இத நீ எப்படி ஹேண்டில் பண்றங்கிறத பாக்குறப்பவே எனக்கு வந்து நீ மத்ததெல்லாம் வந்து வாட் எவர் ரீசன் நீ சொல்லு, இதுலயே தெரியுது யூ ஆர் மேக்கிங் பேட் திங்ஸ். இப்போ சரி உன் கண்ணு முன்னாடி நல்லது நடந்தாலும் யூ ஆர் நாட் ட்ரைங் டு கெட் அவுட் ஆஃப் இட். இது அந்த மாதிரி படத்துல இன்னொன்னு ஒர்க் அவுட் ஆனது வந்து கடைசியா அவங்க அந்த அவள் அப்படித்தான் ஒரு டைலாக் சொல்லுவாங்க தெரியுமா? லைக் அவளுக்கு நிறைய சோகம் இருக்கு, வெளியே வர ட்ரை பண்றா, சம்திங் எல்ஸ் இஸ் புஷிங் ஹர், அதனால தான் அவ அப்படி இருக்கா. அது எனக்கு பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே. வாரணம் ஆயிரம் பேர் சொன்ன மாதிரி மொக்கையா இல்லாம இது படத்துக்கு நல்லா சூட் ஆகும். அந்த அவளை So படி அந்த அந்த ஏன்னா எனக்கு ஈவன் தான் ஐ டோன்ட் ரிலேட் வித் ஹர், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹர், அது சுத்தமா பிடிக்கலனாலும் அவங்க சொன்னது வந்து ஆமா கரெக்ட். ஈவன் புரிஞ்சுக்க முடியலனாலும் அது கரெக்டா இருக்கா அவ. ஏன்னா இப்போ இப்போ நடந்த இந்த விஷயத்தினால திருப்பி இன்னும் மோசமா போக போறா, திருப்பி தான் பண்ண போறா, இப்படிதான் இருக்க போறா அவள் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி செட் ஆச்சு. அத எனக்கு வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸாக்ட்லி வாட் யூ ஆர் டாக்கிங். எனக்கு தெரியும் உனக்கு வந்து என்ன என்ன கேரக்டர், எந்த மாதிரி கேரக்டர் படத்துல பிடிக்குது, எந்த மாதிரி கேரக்டர் படத்துல பிடிக்காதுன்னு. யூ ஆர் பிளேசிங் யுவர் செல்ஃப் இன் தட் அண்ட் யூ ஆர் சேயிங் தட்ல எனக்கு எப்பவுமே. என்னன்னா, if you don't like something you have to do something about it. Come அதுதான் on, ஓகே, try, தட்ஸ் ஓகே. at least try doing something. பட் இன் அ ஃபிலிம் டு ஜட்ஜ் அ கேரக்டர் வி ஹேவ் டு சி வாட் எவர் கேரக்டர்ஸ் ஹி ஹேட் இன்டென்டட் டு ரைட். அந்த கேரக்டருக்கு அந்த ஆக்டர்ஸ் ஆர் ஹூவர் இஸ் பிளேஸ் ஃபார் தட் வாஸ் ஷி ட்ரூ டு தட். ஸ்ரீபிரியா வாஸ் ட்ரூ டு தட். ஓகே, ஷீ இஸ் அ கன்ஃபியூஸ் பர்சன். நீ கன்ஃபியூஸ்டா இருக்க கூடாதுங்கிற, அது ஓகே. அது அது யார் வியூ. சரியா? உனக்கு இந்த மாதிரி இருந்தா ஏன் கன்ஃபியூஸ்டா இருக்கணுங்கிறது இட்ஸ் ஹெல்த்தி டிபேட். இது வந்து கேள்வியை கேட்க கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. இப்ப நீ இப்படி நீ நினைக்க கூடாதுன்னு நான் சொல்லக்கூடாது. நீ நினைக்கலாம் அண்ட் யுவர் பாயிண்ட்ஸ் ஆர் வேலிட் and you are placing yourself in her pedestal and you are telling it's fine. But what Rudraiah had intended to write for Sripriya, he wrote it perfectly and she executed it brilliantly. சரியா? எனக்கு எப்பவுமே கன்ஃபியூஸ் பீப்புள் பிடிக்கும். சரியா? நான் அப்படிதான். மேபி எல்லாருக்கும் அந்த மாதிரி தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். நான் கன்ஃபியூஸ்டா இல்ல, ஓரளவு கரெக்டா யோசிச்சு கரெக்டா பண்றேன். பட் எனக்கு வந்து ஏதாவது யோசனை ஓடிட்டே தான் இருக்கும். சரியா? மேபி ஐம் நாட் ரியாக்டிங் ஆன் தட், அதனால அப்படி இருக்க மாட்டேங்குது. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாம எதுக்கோ ஒரு யோசனை வர்றது, எதுக்கோ ப்ராப்ளம் வர்றது புரியும். அவ வந்து மேபி அந்த த்ரெஷோல்ட் பாயிண்ட் ரீச் ஆயிட்டா, அதனால அவர் சும்மா சும்மா எரிஞ்சு விழுறா, அந்த மாதிரி ஒரு இதுவா எல்லாம் இருக்கலாம். பட் த ஆனஸ்டி ஆஃப் ஹர் போர்ட்ரேல் வாஸ் அமேசிங். ஒருத்தன் சொல்லி இன்னொருத்தனுக்கு புரிஞ்சு நடிக்கிறதுன்னு இருக்குல்ல, அது வந்து கம்ப்ளீட்டா அவர் என்ன சொல்லியிருக்காரு இவளுக்கு சிரிப்பியா கம்ப்ளீட்டா புரிஞ்சு நடிச்சிருக்கேன். அதனால அது சூப்பரா இருந்தது. அது ஐ லவ் தட் ஃபேக்ட். அதுக்கப்புறம் இந்த பிலிம் எனக்கு ரஜினியை தாண்டி என்னால அந்த படம் பார்க்க முடியல. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினி தான் பிடிக்குது இந்த படத்துல. அதேதான், நாட் இஸ் கேரக்டர் பட் வாட் ஹி ஹேட் டன் ஃபார் தட் கேரக்டர். எப்படி நடிக்கணுங்கிறத பண்றது. பட் ப்ராப்ளம் அதுதானே. இப்போ நம்மளுக்கு ரஜினியை பிடிச்சிடுறதால அவர் சொல்றதை நம்ம சொல்லலாமோ, நம்ம அப்படி பண்ணலாமோ, அது கூல், இஸ் இட் கூல். இப்ப சிகரெட் அவர் பிடிக்காது, நம்ம சிகரெட், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வர்ற அளவுக்கு he elevated that இதுன்னு நினைக்கிறேன். பட் இன் a film which has so much machoism for him, ஸ்ரீதேவி ஒரு வாட்டி அசிங்கப்படுத்த உடனே ஒரு மாதிரி கூனி குறுகி வெளியே வருவார். சான்ஸே இல்ல மனுஷன். டேய் நடிகை அணி. அது கமல் இருந்தாலும் ரஜினி தெரியுது இல்ல. அந்த 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 மாதிரி இருந்துச்சு. அதுதான் மை ஃபேவரட் சீன் இன் த ஹோல் ஃபிலிம். And with respect to dialogues, it's more about the film making. இவர் வந்து லெஃப்டிஸ்ட், எல்லாருக்கும் தெரியாது. இது ஒன்றும் அது பிளைன் எவிடென்ட் அந்த ஸ்கிரீன். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் வந்து கமல் சொல்லுவாரு, கொஞ்சம் லெஃப்ட்ல போறீங்களான்னு. செமையா இருக்கும். அது வந்து ப்ரூவ் பண்றதுக்குமே அதெல்லாம் தில்லு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பாக்குறது. பிரதித்வந்தின்னு ஒரு சத்யஜித் படம் இருக்கும்,
கிட்டத்தட்ட நிறைய கமல் படம், நிறைய படம் அந்த மாதிரி வறுமை நிறம் சிவப்புலாம் மோஸ்ட்லி அப்படிதான் தோணிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த இது நல்லா இருந்துச்சு. அவர் வந்து ஹி வாஸ் ஓப்பன் அபவுட் இட்டுங்கிறது நல்லா இருந்துச்சு. ஹி அண்ட் அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் நம்ம பேசுறோம்ல, பாலச்சந்தர் பேசுறோம், பாலச்சந்தர் பிடிக்குது நம்மளுக்கு. மேபி அது அது ஏன்னா இட்ஸ் அ பாலிஷ்ட் வெர்ஷன் நினைக்கிறேன் ஆஃப் ஃபெமினிஸ்ட் கேரக்டர்ஸ். பாலிஷ் வெர்ஷன் ஆஃப் ஃபெமினிஸ்ட் கேரக்டர். இதெல்லாம் நடக்கும், இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன், இதுக்கெல்லாம் சொல்யூஷன் இல்ல, நம்மளுக்கு கிளீனா ஒரு ஒரு தியரம் மாதிரி எக்ஸ்பிளைன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு கன்ஃபியூஷன் இருக்க மாட்டேங்குது. அவலப்படித்தான்ல வந்து என்னன்னா அப்படியே கடுப்பேத்திட்டே அந்த சுஜாதாவை அப்படியே எலிவேட் பண்ணி ஏன் இந்த கடுப்பா இருக்கான்னு காமிச்சது. உடனே அந்த பூனைக்குட்டிக்கு அங்க இருக்குன்னு போன் பண்ணி சொல்லுவாள்ல, அதுல வந்து அவளோட ஆக்டிங்கும் மாறிடும், நம்மளோட தாட்டும் அவன் மேல மாறிடும். ஓ அப்ப இவ்வளவு கரிசனமா இருக்கிறவளா அவங்கிற மாதிரி இல்ல தோண எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ யாரா இருந்தாலுமே எவ்ரிஒன் இஸ் இம்பெர்ஃபெக்ட். எவ்ரிஒன் ஹேவ் குட் அண்ட் பேட் இல்லையா? ஸோ இப்போ நீ உலகத்திட்டயே இப்படி தப்பான கேரக்டர் இல்ல ஒரு மாதிரி இதுவா இருக்க பொண்ணா இருந்தாலுமே யூ வில் ஹேவ் சம் சாஃப்ட் திங்கிங் டு யூ. அது யாரோ ஒருத்தருக்கையாவது காட்டோ, ஒருத்தருக்காவது புரியும். ஈவன் நீ காட்டலனாலும் இல்ல எனக்கு அவளை பத்தி தெரியும் அப்படின்னு ஒருத்தருக்கே அந்த அதுதான் இல்லையா? ஹாட் அண்ட் கோல்ட் இருக்க தான் செய்வாங்க. ஃபுல் ஹாட்டா ஃபுல் வெறுத்து போய் யாரும் இருக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ எவ்ரி ஒன் இஸ் லாங்கிங் ஃபார் தட். இப்போ ஸ்ரீபிரியாவுமே ஷீ இஸ் லாங்கிங் ஃபார் சம் லவ் அண்ட் அஃபெக்ஷன். அப்போ அதுக்கு யூ ஹாவ் டு கிவ் சம்திங். நாட் டு எவ்ரி ஒன். பார்க்குறவங்கள்ட்ட நீ அன்பை கொடுத்துட்டு இருக்க வேணாம். ஆனால் யூ ஷுட் நோ டு ஹூம் அட்லீஸ்ட் உனக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும்னு கிடையாது. இப்போ இவளுக்கு வந்து பார்த்தோன்னே தெரியாது. இப்போ கமல் நல்லவனா இருக்கலாம், ரஜினி நல்லவனா இருக்கலாம், இப்போ அவங்க நடந்துக்கிறத வச்சு தெரியாது. ஆனா அட்லீஸ்ட் நீ அதுக்கு ட்ரையாவது பண்ணணும். அவங்கள புரிஞ்சிக்கவாது ட்ரை பண்ணு. யாருக்கு அதை கொடுக்கலாம் அப்படிங்கறத சூஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணுங்கிற மாதிரி இருந்தது. சோ The இப்போ other side is ஏன் also true, right? கேபி புரியல. The other side that how much ever she has to try, the people who claim to have understood her, they have to give her that reassurances also. Kamal's character does not give her that reassurances. So that's why I did not the Vikram made a very interesting point. First ஒரு படத்தை நம்ம ஜட்ஜ் பண்ணும்போது வந்து placing that character in a real world and or placing us in those characters and say, hey, this is not how you should behave அப்படின்னு சொல்றது வந்து is very unfair ன்னு எனக்கு தோணுது. So rather this is the character that you have written and அந்த எழுதின கேரக்டரோட கான்ட்ரடிக்ஷன்ஸ் நான் வந்து ஏன் கேபி ஹீரோயின்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன். கேபி ஹீரோயின்ஸ் என்னதான் இப்போ சுஜாதா வந்து அவங்க அண்ணனை தூக்கி எறிஞ்சு பேசுவா, அவங்க வீட்டுல அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பா, பட் அவ வந்து ஷீ இஸ் லாங்கிங் ஃபார் த லவ்னு ஏதோ ஒரு சீன்ல காட்டுறாங்க. அப்போ ஓகே சாஃப்ட் இது இருக்கு, அதனால எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். பிகாஸ் ஐ ஃபீல் தட் இஸ் ரியல். இங்க வந்து அதுதான் இவர் வந்து கேபி பண்றது வந்து என்னன்னா, அதை எப்படியாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாரு, எப்படியா புரிய வைக்கணுங்கிறதுக்காக ஒரு சீன் இருக்கு, அது சீன் இருக்கிறதால இது அந்த மாதிரி ஆகுது. அதனாலதான் கேபி சீரியல் இருக்காது. ஃபார் மீ ஆஃப் லேட் ஆர் மேபி த பெஸ்ட் ஃபீமேல் கேரக்டர் எவர்னே எனக்கு அந்த தரமணி ஆண்ட்ரியான்னு தான் தோணுது. இப்போ யோசிச்சு பார்த்தா தரமணி பாத்துட்டீங்களா எல்லாரும்? யாருமே பார்க்கலையா? சுரேஷ் நீங்களும் பார்க்கலையா? நான் பார்த்துருக்கேன். பிடிச்சதா? எனக்கு தரமணியில வந்து ஃபேபுலஸ். நான் வந்து ஒவ்வொரு படமா ராம் வந்து ஃபர்ஸ்ட் தமிழர் மேல அந்த அந்த ஒரு சீன் கத்துற சீன் இருக்கும்ல, அந்த போய் நீ என்ன ஐடி கம்பெனில பேர் மாத்துறதால உங்க அப்பா பேர் மாத்துறியாங்கிறது. நான் என்ன நினைச்சேன், அந்த அந்த பாட்டு தான் அடுத்தடுத்த படத்துல அதிகமாயிட்டே இருக்கும். இன்னும் இந்த ஆள் கோவத்தை தான் காமிக்க போறான், இதுக்கப்புறம் இது இருக்காதுன்னு நினைச்சிட்டு பார்க்கப்போ தரமணி வேற பேர் வச்சுட்டான். அது ஐடி கம்பெனி திட்டுறதுக்குன்னே பேர் வச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் எவ்வளவு செம்ம மெச்சூரா இருக்கும் படம். சான்ஸே இல்ல. அதுவும் ஆண்ட்ரியா கேரக்டர், த சாய்ஸ் ஆண்ட்ரியாவை சூஸ் பண்ணதுதான் பெஸ்ட் திங் எவர். அந்த தோணுச்சுன்னா இப்போ ஆஃப் லேட் ஆர் ஈவன் இன்ஃபேக்ட் தி பெஸ்ட் ஃபீமேல் கேரக்டர் வந்து அதுதான் தோணுச்சு. அண்ட் வித் அ ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ், நான் வந்து நாட் சேயிங் தட் ஆஸ் அ கேர்ள் ஆர் ஆஸ் அ உமன் எனக்கு என்ன பிடிச்சது, பட் அது என்ன இன்டென்ட் பண்ணாங்களோ அதுல அந்த ஃபெமினிசம் பேசுற படத்துல இந்த இதுதான் இருக்கும். அதுவும் ஃபெமினிசம் இட் வுட் நாட் பி லவுட் அது அந்த படத்துலயும். ஸோ அது ஒன் ஆஃப் த திங்ஸ். எனக்கு ஏன்னு தெரியல, திடீர்னு எனக்கு அந்த வீடு ஞாபகம் வந்துச்சு. அந்த ஃபீமேல் கேரக்டர், அந்த வீடு ஹீரோயின் பேர் என்னது? அர்ச்சனா. அதுவும் அந்த ரொமான்ஸ் செம்மையா இருக்கும்.
அண்ட் தட் லேடி ஐயோ சான்ஸே இல்லை எனக்கு 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 என்னமோ எங்க அம்மா ஒரு ஒரு 20s 30s பார்த்திருந்தா ஒருத்தன் லவ் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. செம்மையா எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த வீடுல. ஃபார் மீ இட்ஸ் ரொமான்டிக் ஃபிலிம் வீடு. அது ஒரு டைனிங் டேபிள் அந்த கிராஸ்ல உட்காந்து சாப்பிடாங்க. ஒரு தாத்தா இருப்பாரு, வீடு வாங்கிடலாம்லாம் சொல்லுவாரு. கொஞ்சம் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு தான் வாங்கணும்னு. அது ஏன்னு தெரியல, அந்த சீன் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும் அந்த ஒட்டிச்சு அந்த படத்துல. ஸோ அந்த ஃபீமேல் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். திடீர்னு ஞாபகம் வச்சு என்ன லிஸ்ட் பண்ண சொன்னா அது ஞாபகம் இருந்திருக்காது. பட் when we are talking about female characters and what is a strong woman, how women should be, அந்த மாதிரி இதுல வந்து எனக்கு அந்த இது தோணுச்சு. I think எனக்கு fundamentally இன்னொன்னு you seem see people tend to like so நம்மளுக்கு பிடிச்ச விமன் கேரக்டர்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்களேன். அது எல்லா கேரக்டர்ஸுமே வந்து அவங்களோட எக்கனாமிக் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஆர் அட் த ஃபோர் ஃப்ரண்ட் ஆஃப் த நம்ம காமிக்கிற படத்துல. ஓகே, யூ டேக் வீடா இருக்கட்டும், இல்லைன்னா அவள் ஒரு தொடர்கதையா இருக்கட்டும், அவர்களா இருக்கட்டும், அவர்கள் பீங் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரகிள், இந்த மாதிரி இதுல வந்து இது those are not none of those characters talk about the struggle that someone like Manju goes through in Aval Appadithan. So one possible இது வந்து அவள் ஒரு தொடர்கதையில வந்து there is a second character, பட்டாபட் ஜெயலட்சுமியோட கேரக்டர் வந்து வரும். There is a dialogue in அவள் ஒரு தொடர்கதை which I really like where she says that hey, I just got an abortion. And she இது வந்து it is legal, so what is wrong in I'm not doing anything illegal, it's legal in my country and I'm doing it அப்படின்னு சொல்லிட்டு. Now that character is not the central character in the story. The story revolves around Sujata's character, right? So I think it's that if that character was the main character, then that is a good comparison with but I don't think KB made இந்த கேபியோட ஃபிலிமும் வந்து இத சுத்தி இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை சுத்தி இருந்த மாதிரி எனக்கு எனக்கு கேவியோடது கல்கி மூவிலாம் இருக்குல்ல, கல்கி, சிந்து பைரவி, எனக்கு வந்து ஐ பிலீவ் இன் ஒருத்தனுக்கு ஒருத்தி. ஈவன் அந்த டைம், இப்ப எப்படி தெரியல, அந்த டைம்ல எல்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். நீ லவ்னு பண்ண நினைச்சேன்னா சாவர வரைக்கும் எல்லாம் கல்யாணம் பண்ணி கூட செத்துடணும், அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு பாயிண்ட்ல. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து இது கேபி மூவி வந்து டிஃப்ரெண்டா இருந்தது. சிந்து பைரவி என்னால ஏத்துக்கவே முடியாது. அந்த வாட் எவர் இட் இஸ், என்ன குழந்தைங்கிறது நீ கிஃப்ட் கொடுத்துட்டு போறதுக்கு, இட்ஸ் நாட் ஜஸ்ட் நீ காசு பணம் கிடையாது, இல்ல யூ நாட் கிவிங் சம் ஒன் ஜாப் ஆர் எனி திங். அது என்னால இது பண்ணிக்கவே, அப்படின்னாலும் அது தப்பு தானே மாரலி அப்படிங்கிற மாதிரி. நீ என்னதான் நல்லது பண்றேன்னு பண்ணாலும் நீ ஏதோ ஒரு தப்பு தானே பண்ணிருக்க, அப்படிதான் இருக்கும். கல்கியும் அந்த மாதிரிதான் இல்ல, ஜஸ்ட் குழந்தை கொடுப்பாங்கிறது தான் முடியும். ஸோ இஃப் யூ சி இந்த மாதிரி பொண்ணு, இப்ப கல்கி மாதிரி பொண்ணு நம்ம ரியல் இதுல பார்த்தா என்ன பொண்ணு இது அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த மூவில அது வந்து எனக்கு செட் ஆகும். ஒரு மூவியா பார்த்தா என்னோட மாரல் காம்பஸ் சைட் அந்த பொண்ணு வந்து கரெக்டா இருக்க மாதிரி தோணும். அவளுக்கு என்ன தோணுதோ அந்த இது தோணும். இன்னொன்னு நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஃபெமினிசம் அப்படின்னு பேசுறப்போ மூவிஸ்லயோ ஏதோ ஒரு டாபிக்ல எடுத்துக்கிறப்ப, வை ஆல்வேஸ் ஒரு பொண்ணு பொண்ணு ஆணுங்கிறது வந்து ஸ்ட்ராங்னா, பேசிக்கலி என்ன சொல்றது, பசங்கலாம் கெட்டவங்க பொண்ணுங்க நல்லவங்கன்னு ஏன் காட்டணும்? இல்லைன்னா இப்போ சிம்பிளா ஒரு இது வரும், பசங்க பண்றாங்க அதெல்லாமே நாங்களும் பண்றோம், அது கிடையாது. இப்போ ஃபெமினிசம் காட்டுறப்ப ஏன் இப்போ எல்லா இதுலயும் எப்படி காட்டுறாங்கன்னா, பொண்ணுங்கிறவ வந்து என்ன தப்பு பண்ணாலும் ஒரு பையனா கூட நிக்கணும், சமுதாயமா அவளை சப்போர்ட் பண்ணணும், அதுதான் கரெக்ட். அது பேரு ஃபெமினிசம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். பொண்ணுங்கிறவ கரெக்டா பண்ணுவா, கிவன் ஹர் அ சாய்ஸ் அப்படின்னு காட்டுறதுதான் நான் ஃபெமினிசமா பாக்குறேன். இப்போ காட்டுறதுக்கு எல்லா கேரக்டர்லயும் எப்படின்னா, ஆமா ஆமா பொண்ணு அவ தப்பு பண்ணா இப்ப என்ன, அவ இப்ப இது பண்ணா என்ன, சோ வாட், அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் இல்லையா, பீங் மேல் பீங் இதுவா நம்ம இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரிதான் வந்தது. இன்னொன்னு, இப்போ ஒரு ஃபெமினிசம் படமோ ஒரு பொண்ணை ஸ்ட்ராங்கா காட்டுற இடத்துல கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு அவ கூட இருக்கிற பையன் கெட்டவனா இருப்பான், அவன் லைஃப்ல இருக்க மேல் கெட்டவனா இருப்பான். ஏன் அப்படி காட்டுறீங்க, அதுதான் எனக்கு புரியல. ஸோ
அதான் இந்த மூவில கூட ஒரு கொஸ்டின் வரும். இது ஆம்பளைங்கலாம் வந்து 2 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க. நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமா நாங்களும் அது திஸ் இஸ் டோட்டலி அன்ஃபேர்ல அப்படின்னா, ஆமா அன்ஃபேர். உங்களுக்கும் அதெல்லாம் பண்ணணும்னா, ஆமா பண்ணும். கிடையாது. அ எல்லா பொண்ணுக்கும் வந்து அவன் மட்டும் பண்றான். பசங்க மட்டும் இது பண்றாங்க, 2 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இது பண்ணிக்கிறாங்க, குடிக்கிறாங்க. அது நானும் பண்ணணும் அப்படின்னு கோவம் கிடையாது பொண்ணுங்களுக்கு. பேசிக்கலா வந்து அத யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான். நீ பண்ணாதங்கிறது தான் கோவம். நீயும் பண்ணாத. இல்ல கிவன் அ சாய்ஸ் லெட்ஸ் டூ சம்திங் டுகெதர் அப்படிங்கிறது தான் கோவமே தவிர, எல்லாத்துலயும் இப்படி காட்டிடுறாங்க. அந்த மாரி ஈவன் நெறைய இதுல ஃபெமினிசம்னு காட்டுறதே இப்போ ஒரு பொண்ணுனா வந்து, அவ இஷ்டத்துக்கு வாழ்றா. அவ வந்து குடிக்கிறா, இல்ல ஷி கேன் கோ வித் எனிஒன், ஷி கெட்ஸ் அபார்ஷன். ஓகே ஷி இஸ் ஃப்ரீ. இட் இஸ் நாட் பீயிங் ஃப்ரீ என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ இதெல்லாம் அவ பண்ணாலும் அது கரெக்ட்டு. அது பேர் தான் ஃபெமினிசம் அப்படின்னு காட்டுறது. அது அப்படிதான் காட்டுற மாதிரி இருக்கு ஃபெமினிசம்னு எடுத்தாலே டாபிக்ஸ் எல்லாம். It's like if you want to if you want to judge a film or judge something that is portrayed, you have to judge it based on what is shown in that same medium. இப்போ ஒரு படத்துல வந்து ஒரு விஷயத்த காமிக்கிறாங்கன்னு நம்ம வந்து அதை வந்து this is not a right portrayal அப்படின்னு சொல்றோம்னா, சரி ஓகே மிச்சவங்க எல்லாம் என்ன காமிக்கிறாங்க அண்ட் அதுல இருந்து இந்த படம் வந்து எப்படி வித்தியாசமா காமிக்குது அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்தா நம்ம வந்து ஆரம்பிக்கணும். ஃபிலிம்ஸ் ஆர் ஓகே. இன்னொரு பாயிண்ட் ஐ ரியலி வாண்ட் டு அட்ரஸ் இஸ் this is something that a lot of people used to tell me. நீங்க சொல்றது புதுசு இல்ல. அது ஃபெமினிசம்னா ஏன் இப்படி காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. I always ask them this question. Bare minimum அதையே உங்களால அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னா how then எதை நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க? See, whatever may be the case, what are we talking about? அக்செப்ட் பண்ண எல்லாமே வந்து முடியலன்னு சொல்லல. காட்டுறது ஏன் எக்ஸாம்பிள் நீ காட்டுறது ஏன் பேட் yeah, எக்ஸாம்பிள் காட்டுறேன்னு கேக்குறேன். அது bad in that's the problem. The problematic statement for me is whether ultimately என்ன choice for people. ஓகேயா? அவங்க வந்து they should have the freedom to do what they want. ஓகே. அதுல வந்து எனக்கு வந்து நான் வந்து என்னோட மொராலிட்டியா அங்க நான் திணிக்க மாட்டேன். ஓகே. so I wanting to be with one man or one woman is my choice. Okay. If I அது வந்து என்னோட மொராலிட்டி. ஓகே. என்னோட மொராலிட்டியை வந்து நான் வந்து I cannot come and push it on you now and then claim myself to be a feminist. Okay. So I cannot ask Suraj to do exactly what I want and then claim to be a Democrat. That is hypocrisy. அது வந்து தப்பு. அதுல வந்து அல்டிமேட்லி வந்து அது என்னவா வேணா இருந்துக்கட்டும். they want to they want to okay, they want to drink, okay, yeah, absolutely freedom to drink. They want to have sex with people, absolute freedom to have sex with any number of people that they want. இது அந்த இடத்துல என்னோட இது வந்து be safe. How teach them how to be safe, how to have safe sex. If they want to smoke, absolutely, but just know that smoking is harmful to you, to anyone. And if they want to make care for the entire family, obviously they should have the freedom to do that. அவங்க எல்லாத்துக்கும் வந்து they should have the choice. அந்த அவ்வளவுதான் வந்து ஃபெமினிஸ்ட்னா. அதுக்கு மேல வந்து everyone have their different இது நம்ம பேசுற எல்லாமே வந்து ரொம்ப பெரிய ஸ்பெக்ட்ரம். அதுல வந்து ஐ திங்க் we should not நம்மளோட மொராலிட்டி கிளாஸஸ வந்து நான் சொல்றது யூஸ் உங்களுக்கு பண்ணக்கூடாது. லேட் ஆகல, புரியலன்னு நினைக்கிறேன் நானு. எனக்கு அகைன் அதை நான் கிளியரா சொல்ல தெரியல, சொல்ல வராது. நான் வந்து இப்படி காட்டுறது தப்புன்னு சொல்லல. ஃபெமினிசம்னு சொல்லி இத காட்டுறது தப்புன்னு நான் சொல்லல. இத மட்டும் ஏன் காட்டுறீங்கன்னு கேக்குறேன். ஃபெமினிசம் நீங்க எந்த மூவி எடுத்தாலும், இப்ப மூவிய விடுங்க. ஈவன் பீப்புள் நான் பார்த்து சில பொண்ணுங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஃபெமினிசம்னா வென் எவ்ரிஒன் சொசைட்டி டூ சம்திங் அது நான் பண்ண மாட்டேன்னு சொல்றது ஃபெமினிசம் கிடையாது. யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். நீ அவங்க சொல்றத பண்றதும் ஃபெமினிசம் தான்.
பண்ணாம இருக்கிறதும் ஃபெமினிசம் தான். வாட் எவர் இட் இஸ். அது உன் சாய்ஸ். அவ்வளவுதான். இல்ல, அது ஏன் உன்னை உறுத்துதுன்னு தான் நான் கேட்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து ஓகே லெட்ஸே ஃபார் ஆர்குமெண்ட் சேக் வந்து அவள் அப்படித்தான்ல வர்ற மஞ்சு கேரக்டர் மாதிரியே வச்சுப்போமே. ஷீஸ் ஷீஸ் வி கேன் அகேன் நம்ம வந்து வி கேன் ஃபீல் சிம்பத்தி ஃபார் தட் கேரக்டர். அது வரைக்கும் வந்து ஐ ஆம் வித் யூ. ஓகே, அதுக்கு மேல வந்து ஷீ பீங் தட் வே, அது அது எனக்கு அதுல என்ன தப்பு இருக்கு? இட் இஸ் நான் ஹர் தப்புன்னு லைஃப், சொல்லவே இட்ஸ் ஹர் சாய்ஸ். அது அது ஏன் ஃபெமினிசம் இல்லைன்னு சொல்றேன்? நான் ஷீஸ் ஃபெமினிசம் எக்ஸிக்யூட்டிங் இல்லைன்னு ஹர் சொல்லல. சாய்ஸ். நான் ஃபெமினிசம் இல்லைன்னு சொல்லல. நான் வந்து ஃபெமினிசம்னாலே why do you have to show only the complicated stuffன்னு கேக்குறேன். நான் இது ஃபெமினிசம் கிடையாதுனோ, அவ தப்புனோ, இந்த கேரக்டர் இப்படி இருக்கக்கூடாது, இல்ல இப்படி ஒரு கேரக்டரை காட்டக்கூடாதுனோ நான் சொல்லல. ஸோ சாதி இதான் தி when you so basically வந்து ஒவ்வொருத்தரும் வந்து the struggles are different. கரெக்டா? இப்போ வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் ஃபேமிலில இருந்து வர்றவங்களுக்கு வந்து ஒரு பல ஒரு 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 50ஸ்லயும் 60ஸ்லயும் வாட் இஸ் த மேஜர் ஸ்ட்ரகிள்? வீட்ல இருந்து அவங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதே ஒரு ஸ்ட்ரகிள். கரெக்டா? ஸ்கூலுக்கு போனவங்களுக்கு காலேஜுக்கு அனுப்புறதே ஒரு ஸ்ட்ரகிள். இப்போ வந்து மதுரையில இருக்காங்கன்னா மதுரையிலே வந்து படிக்கிறதுக்கு வந்து சேர்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து if they wanted to go to திருச்சி or சென்னை to study, that is denied to them. கரெக்டா? இப்ப அது வந்து ஒரு ஸ்ட்ரகிள். சரி, இதெல்லாம் தாண்டி வந்து இப்ப சென்னையிலே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு இட்ஸ் a different kind of struggle. கரெக்டா? So so the for every individual, the and what they are fighting against is different. If I ask you, you will list a set of things which you are fighting against. If I ask Madhu, she's going to tell me a list of things that she's fighting against. If I ask Varsha, she's going to tell me a list of things that she's fighting against. இந்த மாதிரி வந்து it is different for each person. அப்படிங்கிறதுனால we cannot bring all these things ஒரு இதை நேரோ பண்ண முடியாது. we just have to expand itனு நான் நினைக்கிறேன். ஓகே, இத வந்து okay, for a person, at least until a certain years back, going to a pub and drinking for a girl is kind of frowned upon at a particular point in time. அது வந்து இப்போ it is slightly normalized. okay, இதே மாதிரி தான் வந்து okay, a person a girl is open to have one night stands with there's no frowning upon when a guy has one night stands. இதுல in some quarters they say that wow, what a guy ன்னு சொல்லிட்டு அவனை வந்து they இதுதான் பண்ணுவாங்க. So a girl having one night stands, இது வந்து she is executing her freedom that way. She is implementing her freedom that way. Okay, which is does it sit well with me? No, a guy having one night stands does not sit well with me as a girl having one night stands. That is my personal morality. அது வந்து personal morality, wrong word to use, sorry. That is my personal idea, அவ்வளவுதான். ஐடியாலஜி, என் ஒப்பீனியன், அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து ஐ ஃபீல் இட்ஸ் நாட். நான் வந்து ஃபெமினிசம் இவங்க காட்டுறது தப்புன்னு சொல்லல. நான் ஏன் இதை மட்டும் காட்டுறேன், நீங்க வந்து திரும்ப திரும்ப இவங்க காட்டுற தப்பு இல்லைன்னு, நானும் தப்பு இல்லைன்னு ஐ அக்ரி வித் யூ. ஏன் காமிக்கிறாங்கன்னா இதெல்லாம் காட்டுறாங்க. இப்போ ஓகே, ஃபெமினிஸ்ட் கேரக்டர், ஸ்ட்ராங் கேரக்டர்னா உங்களுக்கு தோன்றது எல்லாமே இப்ப மஞ்சு இல்ல அவள் ஒரு தொடர் இப்படிதானே தோணுது. மஞ்சுலாம் ஃபெமினிஸ்ட்லாம் கிடையாது. ஓகே, மஞ்சுலாம் ஃபெமினிஸ்ட். மஞ்சு எனக்கு வந்து ஸ்ட்ராங்கா ஏன் தோணுச்சு அப்படின்னா, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல அந்த டைம்ல இப்போ அவளுக்கு இவ்வளவு ப்ராப்ளம்ஸ், அவ வந்து ஒரு ஒர்க் போறா தனி. எனக்கு வந்து அவ ஸ்ட்ராங்கா தான் தெரிஞ்சா நிறைய விஷயத்துல. ஏன்னா இவ்வளவு சோகம் இருந்தாலும் இவ்வளவு இது இருந்தாலும் அவ பண்றது கரெக்டோ தப்போ, அவளுக்கு ஹேண்டில் பண்ண தெரியுதோ தெரியலையோ, தலைநிமிர்ந்து அதை ஹேண்டில் பண்றா. எனக்கு அதனாலதான் அவ ஸ்ட்ராங்கா தெரிஞ்சா. ஓகே, ஸ்ட்ராங்னு காட்ட வராங்கன்னு தோணுச்சு. ஓகேவா?
அதான் இப்போ இவ்வளவு இதெல்லாம் அவ படிச்சு வேலைக்கு வந்திருக்கா. இத்தனை பேர் நம்மள ஃப்ரோன் பண்றாங்க. இப்படிப்பட்ட பீப்புளுக்கு நடுவுல இருக்கோம்னு தெரிஞ்சு ஸ்டில் ஷீ கம்ஸ் பேக் டு ஒர்க். ஸோ அதனால எனக்கு அவளும் ஸ்ட்ராங் தான். ஓகேவா? ஸோ எனக்கு என்னன்னா, அதான் அவங்களுக்கு வந்து இப்போ ஸ்ட்ராங் விமன் கேரக்டர் அப்படின்னா, தே ஷுட் ஹேவ் சம் ப்ராப்ளம், தே ஷுட் கோ த்ரூ சம்திங், தே ஷுட் சாக்ரிஃபைஸ் சம்திங், இல்ல அப்படிங்கிற கேரக்டர் தானே நம்ம கூட இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கரெக்ட் ஸ்ட்ராங் கரெக்ட் கேரக்டர் கரெக்ட் எனக்கு correct. புரியுது, எனக்கு புரியுது நீ சொல்றது. இல்ல ஏன்னா நானே அது சொல்லணும்னு நினைச்சேன். ஒய் டஸ் ஃபெமினிசம் நம்ம பேசணும் இல்ல ஒரு கேரக்டர் பேசணும்னா ஒய் ஆர் தேர் ஆல்வேஸ் கான்ஃபிளிக்ஸ் அண்ட் ஒய் ஆர் தேர் த சேம் கான்ஃபிளிக்ஸ் எவ்ரி டைம் அட்லீஸ்ட் தமிழ் படத்துல ஆர் இந்தியன் பிலிம்ஸ்ல. எனக்கு வந்து சிம்பிளா நிறைய மூவி ஆப்வியஸ்லி எனக்கு தெரியும். ஆ, நிறைய பேருக்கு அது வந்து பெரிய விஷயமா இல்ல இந்த மூவி சாரி, எல்லாம் யூ டோன்ட் ஒரு அக்ரி. செகண்ட். நான் உங்க யாரையாவது ஒருத்தர ஹோஸ்டா மாத்திட்டு ஐம் ஸ்டெப்பிங் அவுட். ஓகே, கடைசியா ஃபினிஷ் பண்ணும்போது நெக்ஸ்ட் வீக் ஃபிலிம் சொல்லிட்டு நீங்க ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே. ஓகே, அதான் ஸோ இப்போ எனக்கு எனக்கு ஸ்ட்ராங்கா பர்சனலா இப்போ இது வந்து ரொம்ப நார்மலானது. நிறைய பேருக்கு இது வந்து பெரிய விஷயமா தெரியாது, இல்ல நிறைய பேருக்கு பிடிக்காது எனக்கு தெரிஞ்சு. சூரரை போற்றுல ஹீரோயின் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து என்ன திமிர் காட்டுறானோ ஈக்குவலா காட்டுவான். இவன் பொண்ணு பார்க்க வந்திருப்பான். நான் வந்து பேங்க் லோன் இதுவாச்சு, அப்போ உன்னை மாப்பிள்ள ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களாமே அப்படின்னா, உனக்கு 2 பேங்க் லோன் ரிஜெக்ட் ஆயிடுச்சாமே, அதை பத்தி பேசுவோமா? அது மாதிரி இவன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிளைட்க்கு கான்ட்ராக்ட் பேசிட்டு அவளை தேடி வந்து பார்த்தா அவள் செகண்ட் பேக்கரி ஓப்பன் பண்ண பிளான் பண்ணிட்டு இருப்பான். எனக்கு அந்த கேரக்டர் கடைசி வரைக்கும் அது ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அது அந்த மாதிரி எனக்கு. ஸோ நார்மலி ஒரு மூவில வர ஒரு ஹீரோ கூட ஒத்து வந்து செகண்ட் இதுவா வாழ்ந்தாலும் அவ ஃபெமினிஸ்ட் தான், அவ ஸ்ட்ராங் தான். அதுதான் என்னோட தாட். அதுதான் எனக்கு வீடுல தோணுச்சு. வீடுல வந்து அஸ்வின் சொன்னது கரெக்ட் தான். இமோஷனலி தேர்ஸ் அ ப்ராப்ளம் பட் ஸ்டில் அவ லைஃபை ஹேண்டில் பண்றா. தனியா பண்றது வந்து அது பிடிச்சிருச்சு. இதுவுமே எப்படி நம்ம பாக்குறோம்னா, இந்த மாதிரி மூவிஸ்ல ஒரு ஹீரோ இருக்க வேண்டிய இடத்துல ஒரு ஹீரோயின் இருக்கணும். அதான் இல்ல, ஒரு ஹீரோவும் இருந்து ஹீரோயினும் இருக்கலாம். இஃப் தேர் இஸ் a king and there is and a queen அப்படிங்கறதுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெமினிசம் நான் சொல்றேன். அண்ட் இப்போ இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தா இந்த மாதிரி படம்லாம் இவங்க நடிச்சிருக்காங்களாங்கிறது மாதிரி யோசனை வந்துருது இல்ல. நார்மல் இல்ல, நாட் ஸ்ட்ராங் பிலிம்ஸ். ஐம் டாக்கிங் அபவுட் நார்மல் பிலிம், நார்மல் பீப்புளா. இப்ப இவங்கலாம் நார்மல் பீப்புள், ரஜினி, கமல், எவ்ரி ஒன் ஆர் நார்மல் பீப்புள் இந்த பிலிம். இப்ப யாரும் நார்மல் பீப்புளே காணாமே படத்துல. அந்த அந்த ஸ்டேஜுக்கு புஷ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சம்திங்கிற மாதிரி இருக்கு. ஈவன் இவங்க சும்மா வந்தாலுமே அது வந்து ஓ ரஜினி இருக்காரு பெரிய இவங்க வர மாட்டாங்க, அது தெரிஞ்சது. ஓகே, இது பண்ண முடியாது, பட்ஜெட் அது இது அது இருக்கும். பட் ஈவன் நார்மல் பிலிம்ஸ் டோன்ட் ஹேவ் நார்மல் பீப்புள் இன் தட். இல்ல ஏதோ சம்பந்தமே இல்லாத மாதிரி தானே இருக்கு. இவங்க ஹியூமன் பீங்ஸ் மாதிரியே தெரிய மாட்டேங்குது. என்னையும் உன்னையும் பாக்குற மாதிரியே ஒரு ஃபீல் வர மாட்டேங்குது படம் எல்லாம் பார்த்தா. ஆனா இப்ப கொஞ்சம் மணிகண்டன் மூவிஸ்லாம் அந்த மாதிரி அதான் சொல்ல வந்தேன். மணிகண்டன் இஸ் ஒன்லி எக்ஸெப்ஷன். அவன் ஒருத்தர் ஹியூமன் பீங். நிறைய இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. குட்டி குட்டி மூவிஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா என்ன ஒரு 2 மூவி நல்லா வந்துருச்சுன்னா அடுத்து அவங்க பெரிய டைரக்டர் ஆயிடுவாங்க. எக்ஸ்பெக்டேஷன் வந்துரும். அதான் பிரச்சனை. அடுத்த ஸ்டேஜ் வந்து ஆக்ஷன் ஹீரோ ஆறதுதான். பட்ஜெட் ஆக்ஷன் ஹீரோ ஆகி மாஸ் கொடுக்கணும், ஹிட் கொடுக்கணும், அந்த இதுதான். சரி, ஓகே. ஐ திங்க் we can wrap it up நினைக்கிறேன். ஓகே. So next week we'll be discussing Saw series. Different இருக்கும். Let's see how it is going to go. You can stop the recording, Aarthi. Okay. ஏதோ கிளவுட்ல ரெக்கார்ட் பண்ணணும், ஏதோ பண்ணணுங்க ஆப்ஷன் கேட்கும்னு சொன்னா. ஸ்டாப் கொடுத்தோம். பண்ணி பாரு, ஸ்டாப் பண்ணா என்ன வருது? கிளவுட் ரெக்கார்டிங் அவங்களே கிளவுட் தான் கொடுத்திருக்காங்க போல.